வணக்கம். நான் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னென்ன மாடல்கள் தோடு வச்சுருந்தேன்னு சொல்ல போகிறேன். அதை காமிக்கிறதுக்கு இப்போ அது இல்லை. அது என்னென்ன வச்சுருந்தேன்னு சொல்ல போகிறேன். இந்த தோடு நீங்கள் பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க. இது கம்பியாக இருக்கும், தங்க கம்பி தான் இருக்கும். உள்ளக்க பெரிய பெரிய கல் இருக்கும், 3 கல் இருக்கும். ஒவ்வொரு தோடுலேயும் ஒவ்வொரு வித கலர் கல் இருக்கும், பச்சை, சிகப்பு, இந்த மாதிரி. கீழே ஒரு பெரிய செயின், அப்புறம் பக்கத்தில் இந்த பக்கமும் அந்த பக்கம் சின்ன சின்ன செயின் இருக்கும். அப்புறம் இது கீழே நிலா பிறை இருக்கும், பிறை நிலா மாதிரி இருக்கும். நடுவால் நம்ம வைக்கிற சாந்து பொட்டு மாதிரி இருக்கும். இந்த டிசைன் நிறைய பேர் கல்லில் ஃபுல்லாக கல்லாக இருக்கும். வெள்ளை கல், சிகப்பு கல் வச்சு போட்டிருப்பாங்க. நிறைய பேர் பழைய காலத்தில் இதில் பார்த்துருக்கேன். நான் ப்ளைனாக வாங்கிட்டு வந்தேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு. நல்லா நிறைய நகை போடுறவங்களே பார்த்து இது எங்கே வாங்கினீங்கன்னு கேட்குற அளவுக்கு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்புறம் இது இந்த சாதாரணமாக அந்த காலத்தில் ஒரு 80s அந்த கம்ப்யூட்டர் டிசைன்னு வந்த ஒரு தோடு. இது அதுதான் கல்யாணத்தோடு போட்டிருந்தேன் நான். அப்புறம் ஒரு காதில் ஒரு குண்டும் அதில் ஒரு செயினும் கீழே ஒரு குண்டு, அந்த மாதிரி தான் கல்யாணத்துக்கு போட்டுட்டு வந்திருந்தது நான். அப்புறம் அந்த ஜிமிக்கி தோடுகளை இதையும் சரி, நான் பின்னாளில் ஏதோ வாங்கும்போது போட்டுட்டு மாற்றி போட்டு அதை போட்டுட்டு வேறு புது பொருள் வாங்கினேன். அதே மாதிரி இந்த ஜிமிக்கி பார்த்திங்கன்னா சென்னையில் வாங்கினேன். நைட்டு பஸ்ஸில் வரும்போதே நெளிஞ்சு போச்சு. அப்புறம் அதையும் அப்படியே தான் வச்சுருந்து வேறு பொருள் வாங்கும்போது போட்டேன். இந்த தோடு பார்த்திங்கன்னா இது நான் வரைஞ்சிருக்கிறது ஏதோ ஸ்டார் மாதிரி இருக்குது, பூ மாதிரி இருக்குது. ஆனால் சூரியன் மாதிரி இருக்கும். நடுவில் ஒரு பெரிய முத்து இருந்துச்சு. அதனால நான் சிம்பிளாக போட்டுக்கிறதுக்கு வாங்கியிருந்தேன். நல்லாயிருக்கும் அந்த தோடு. இது எப்பவும் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இது இந்த கம்ப்யூட்டர் டிசைன் தோடுலேயே ரொம்ப நல்லா இருக்கும் அந்த தோடு. இது மாடல் நல்லா இருக்கும். ஆனால் நான் ஒரு நாள் இந்த தொங்கட்டான்லாம் போட்டதே கிடையாது. நான் கழட்டியே வச்சுருவேன். கிட்டத்தட்ட ஒரு அப்புறம் டைட்டானிக் வச்சுருந்தேன், அதையும் நான் போட்டது கிடையாது. ஏன்னா என்ன தொங்கும் இல்லையா, அந்த டிசைன்லாம் எனக்கு பிடிக்காது. பொண்ணுக்காக வாங்கியிருந்தேன். இந்த ஜிமிக்கியெல்லாம் போட்டு தான் பொண்ணுக்கு ஒரு ஜிமிக்கி வாங்கி போட்டேன். அது காலேஜில் தொலைச்சிருச்சு. லாஸ்ட்டாக நான் போட்டிருந்தது இது ஏதோ இப்போ உத்தேசமாக பார்க்காம வரைஞ்சிருக்கேன் நான். நல்லாயிருக்கும், புது மாடலாக நல்லாயிருக்கும். அது தூத்துக்குடியில் அன்னையில் வாங்கினேன் நான். வாங்கிட்டு அப்போவே நான் செக் பண்ணாமல் வாங்கி போட்டுக்கிட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா காதில் நான் இது போட்டிருப்பேன், மாட்டல் போட்டிருந்தேன்னா காதில் இருக்கிற கம்மலை போட்டுட்டு இந்த கம்மல் வாங்கினேன். அப்போ காதில் இருக்கிற கம்மலை கழட்டும்போது பார்த்தீங்கன்னா மாட்டலையும் கழட்டி பர்ஸுக்குள்ளே போட்டேன், பணம் இருக்கிற பர்ஸுக்குள்ளே போட்டேன். அப்புறமா கம்மலுக்கு காசு கொடுக்கும்போது பணத்தை எடுக்கும்போது பணத்துக்குள்ளே இருந்த மாட்டலில் ஒரு மாட்டல், 2 மாட்டலில் ஒரு மாட்டல் அப்படியே நோட்டோடு வழுகி காலடியிலே விழுந்துருச்சு போல். நான் பார்க்கல, வீட்டுக்கு போய் பார்க்குறேன், ஒரு மாட்டல் தான் இருந்துச்சு. அதை விட கொடுமை, இந்த தோடு அந்த திருகாணி சேரவே இல்லை. திருகாணி சேராமல் கழண்டு அடிக்கடி கழண்டு விழுந்துக்கிட்டு இருந்துச்சு. குளிச்சுட்டு போய் பார்த்தா காதில் தோடு இருக்காது. அப்புறம் பாத்ரூமில் போய் பார்த்தா கிடக்கும். இதே மாதிரியே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு நாள் கடை, அப்போ பலசர கடை வச்சுருந்தேன். 5 மணிக்கெல்லாம் நான் கடை திறந்தாகணும். அதுக்குள்ளே என்னுடைய வேலைகளெல்லாம் முடிச்சாகணும் நான். அதனால் காலைல 3 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு நல்லா தலையெல்லாம் துவட்டிட்டு, தலை துவட்டலை அன்னைக்கு, துவட்டி இருந்தால் பரவாயில்ல, சும்மா துண்டு வச்சு தலையை சுற்றிட்டு மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு குப்பையை கொண்டு போய் கொட்டிட்டு வந்துட்டேன்.
குப்பை கொட்ட போகிற பாதையெல்லாம் மண் பாதை, அதில் வந்து விழுந்தால் கூட தெரியாது. அப்புறமா வந்து தலையை நல்லா துவட்ட போகும்போது தான் பார்த்தா காதுகிட்ட மாட்டல் மட்டும் தொங்கிக்கிட்டு இருக்கிறது தெரிஞ்சிச்சு. வேறு மாட்டல் வாங்கியிருந்தேன், மறுபடி ரொம்ப மெல்லிசாக மாட்டல் வாங்கியிருந்தேன். அப்புறம் மாட்டலை மட்டும் எடுத்துகிட்டு தோட தேடுன்னு கிடைக்கவே இல்லை, கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. அப்புறம் நான் என்ன தோடு போட்டிருந்தேன் தெரியுங்களா? குவில்லிங் தோடு போட்டிருந்தேன். குவில்லிங்குன்னு சொல்லிட்டு பேப்பரில் செய்வாங்க இல்லையா, நான் அந்த தோடு செஞ்சு கடையிலெல்லாம், எங்கள் கடையிலெல்லாம் போட்டிருக்கேன் நான் விற்கிறதுக்கு. அந்த குவில்லிங் தோடு தான் நான் போட்டிருந்தேன். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. எல்லாம் 7 தோடும் போயிடுச்சு. 7 தோடுமே போயிடுச்சு. 7 தோடில் வந்து இந்த தோடும் ஒரு இக்கட்டில் நான் வந்து அடகு வச்சேன். என் பையன்கிட்ட கொடுத்து தான் அடகு வைப்பேன். அதை அடகு வச்சேன். இப்போ திருப்பலாம், அப்புறம் திருப்பலாம், இப்போ திருப்பலான்னு சொல்லிட்டு நானே லேட் பண்ணிட்டேன். அப்போதைக்கு திருப்பக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் இருந்தது. ஆனால் திருப்பாமல் கடைசியில் ஒரு நாள் கேட்டு அனுப்புனப்போ எவ்வளோ வருதுன்னு கேட்டுடுவான்னு சொன்னப்போ ரொம்ப அசலும் வட்டியும் சொன்னாங்க. வட்டி அதிகமாக சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சோம்பேறியாகி போச்சு. இப்படி ஒரு காலம் வரும், நகை இவ்வளோ விலை எகுரும்னெல்லாம் நமக்கு தெரியல. ஒரு ஆலோசனை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. நம்ம கொடுத்தா வாங்கிக்கிறதுக்குன்னா இருந்தாங்க. அதனால் நான் வந்து என்ன பண்ணேன், இதை போய் என்னென்னு திருப்ப அப்படின்னு இருந்துட்டேன். மனசார அது வந்து எப்படியும் 1.25 பவுன் இருக்கும். இது 1/2 பவுனுக்கு மேலே, இது வந்து 3/4 பவுன் கிட்டத்தட்ட. கடைசியில் விட்டுட்டு தான் குவில்லிங் தோடு போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் போயிடுச்சு. கடைசியில் இந்த தோடும் தொலைஞ்சி போச்சு. ஒரு தோடு பேப்பர் தோடு போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறமா தான் கொஞ்ச நாள் கழித்து நான் வந்து எங்கள் அம்மா ஞாபகம் இருந்தது எனக்கு. அந்த காலத்தில் போடுவாங்க இல்லையா 7 கல் தோடு, வெறும் 7 கல் மட்டும்தான் நெருக்கமாக இருக்கும், டிசைனெல்லாம் இல்லாமல். அப்படி அந்த மாதிரி தோடு செய்ய சொல்லி கொடுத்ததுக்கு அவங்க வந்து இப்போ நான் போட்டிருக்கிற மாதிரி மூக்காக வச்சு கூர்மையாக வச்சு செஞ்சு கொடுத்துட்டாங்க. சரி சரின்னுட்டு போட்டுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்னென்ன தோடு வச்சுருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் 4 வச்சுருக்கேன் நான். 1 2 3 4 இல்லை, 4 ஜோடி வச்சுருக்கிறேன். இதில் ஏகப்பட்டது இருக்குது. ஏன்னா இதெல்லாமே கவரிங் இது எல்லாமே. ஏன்னா ஃபேன்சி ஸ்டோர் ஆரம்பிச்சிருந்தேன் ஒரு தரம். நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருந்தேன். அப்போ அதில் வந்து விற்கிறவங்க கொண்டு வந்து மல்லு கட்டி நம்ம தலையில் போட்டு போயிடுவாங்க. நம்ம விற்கிறதுக்குள்ளே பெரும்பாடாயிரும். இப்போ அந்த கடையை ஃபேன்சி ஸ்டோரும் அது வியாபாரமே இல்லைன்னு காலி பண்ணும்போது பார்த்திங்கன்னா வீட்டு உபயோக பொருள் அவ்வளவு பொருள்கள் சும்மா அள்ளிட்டு போன மாதிரிலாம் அள்ளிட்டு போனாங்க. ஆனால் நமக்கு 2 எடுத்து வைப்போன்னு எனக்கு ஞாபகமே வரல. இந்த கன்றாவியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டேன். கன்றாவிலாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு யாராவது கேட்டால் விற்போம் அப்படின்னு சொல்லி நமக்கு இருந்த இடத்த விட்டே நடக்க முடியல. சோறுங்கிறதே பெரிய காரியமாக இருக்குது. நான் எங்கே போய் விற்கிறது? அப்படியே கிடந்து போச்சு. இன்னும் 2 செட்டை காணும். இதில் 2 செட்டை காணும். சரி, இப்போ இது எதுக்கு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு தூங்கி காலையில் நல்லபடியாக எழுந்திரிச்சாதான், இறையருளால் நல்லபடியாக எழுந்திரிச்சாதான் நிச்சயம். அந்த மாதிரி இருக்குது இயற்கை பேரிடர்கள். காசை காணோம், பணம் காணோம், பல அத்தாட்சிகளை காணோம், படித்ததுக்கான அத்தாட்சிகள், வீடு இந்த மனை இதுகளுக்கான அத்தாட்சிகள் இல்லை. எத்தனையோ போயிடுச்சு. உயிர்களே கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே போயிடுச்சு. இந்த காசும் பணமும் நம்ம கூட வருமா? வராது. எவ்வளோ செலவழிக்கிறோமோ செலவழிச்சிட்டு
கடைசியில் முடியாதுன்னு கையை விரிக்கிற நிலைமையும் வந்துடும். அந்த மாதிரி அதனால் வாழ்க்கையில் இதெல்லாம் நிச்சயம் இல்லை. பக்கத்து வீட்டுக்காரனோ அடுத்த வீட்டுக்காரங்களோ அவங்க தான் சொந்தக்காரங்க. ஏன்னா யாருமே இப்போ எல்லாருமே பக்கத்தில் எல்லாம் இருக்கிற மாதிரிலாம் இல்லை, எங்கெங்கேயோ இருக்கிறோம். அதனால் எதிர் வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்கெல்லாம் தான் நம்ம சொந்தம் அப்படின்னு நினச்சி இருக்க வேண்டியது தான். இதெல்லாம் நிச்சயமே இல்லை, இல்லையா? தத்துவத்தை கரைச்சி ஊற்றுறேன்னு நினைக்காதீங்க. இதுதான் நிஜம், இதுதான் உண்மை, வாஸ்தவம். சரி, இவ்வளோ நேரம் எனக்கு கொடுத்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவை பார்க்குறதுன்னா பெல் பட்டன் கிளிக்க வைங்க. போயிட்டு வரேன்.